ஹாய் வெல்கம் டு இரவி. இப்போ வந்துட்டு ரொம்ப எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு வீடியோ எப்படின்னா நைட் டைம்ல தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ கஸ்டமர் வந்துருவாங்க அப்படிங்கிறதுனால ஸோ நைட் டைம்ல பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து குவாலிட்டி கொஞ்சம் லைட் குவாலிட்டி கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு நான் போடுறப்ப கொஞ்சம் டைம் இருந்தப்போ எடுத்திருந்தேன் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா எடுத்திருப்பேன். அதே மாதிரி ரொம்ப எமர்ஜென்சியான டைம்ல நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுனால சம்டைம் வந்துட்டு நைட்டிலையும் நான் வந்துட்டு எடுத்திருப்பேன். இது நிறைய பேர் ஒரு கன்சர்னா வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ வேற வழி இல்லை. இப்போ நான் வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கஸ்டமர் வராங்க அப்படிங்கிறதுனால நான் டக்குன்னு ஓடி வந்தேன். ஏன்னா நான் வரணும் இல்லையா டெலிவரி கொடுக்குறப்ப. ஸோ அதனால டக்குன்னு ஓடி வந்திருந்தேன். ஸோ அதனால வேற வழி இல்லை. இதுக்காக நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்குள்ள இங்கே டைம் கிடையாது. அந்த மாதிரி சமயத்துல மட்டும்தான் நம்ம வந்துட்டு அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டா பண்ணாம விட்டுருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்க வந்துட்டு கண்டுக்க வேண்டாம். நம்மளோட டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். சரி, ஓகேங்க. இது வந்துட்டு ஃபுல்லா எல்லாமே வந்துட்டு கல்யாண பிளவுஸ், கல்யாண பொண்ணுக்கு இருக்கிற பிளவுஸ் தான் அது. ஸோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் வந்துட்டு எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. ஹாய் வெல்கம் டு இரவி பொட்டிக். இன்னைக்கு வந்துட்டு வெட்டிங் பிளவுஸ் பார்க்க போறேங்க. ஸோ இப்போ வந்துட்டு ரொம்ப எமர்ஜென்சி, கம்மிங் சாட்டர்டே சண்டே வந்துட்டு கல்யாணம். ஸோ இப்போதான் வந்துட்டு பிளவுஸ் ரெடி ஆயிருக்கு. அதனால ரொம்ப எமர்ஜென்சி, அவங்க வந்துருவாங்க, வரதுக்குள்ளார கொடுக்கணும் அப்படிங்கறதுனால நான் வந்துட்டு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ டக்குன்னு வந்துட்டு காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குற சாரீ, இது வந்துட்டு ஒரு சில்க் சாரீங்க. நல்ல ஒரு லைட் பிங்க் கலர்ல இருக்கு. முந்தி வந்துட்டு பல்லு போர்ஷன் வந்துட்டு மெகந்தி கிரீன்ல கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு பிளவுஸ் வந்து இது மூணுமே வந்துட்டு உங்களுக்கு ஆரி ஒர்க் தான். இதோட பிளவுஸ் பாருங்க, மெகந்தி கிரீன்லயே தான் பிளவுஸ் கொடுத்திருந்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த பிளவுஸ்லயே தான் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் சிம்பிள் ஒர்க் பாருங்க. நெக்குக்கு வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளா லைன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து இந்த பிளவுஸ் வந்துட்டு என்னுடைய டேஸ்ட்டுக்கு தான் பண்ணிருக்கு. ஸோ சிம்பிளா வந்துட்டு லைன்ஸ் கொடுத்துட்டு கைக்கு வந்துட்டு பார்டர் வந்து ஹைலைட் பண்ணிருக்கோம். பாருங்க, இதுல இருந்த பார்டரை அப்படியே நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். இது வந்து அவங்க என்ன பட்ஜெட் கேட்டாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிருக்கு. ஹெவியா கேட்டாங்கன்னா இன்னும் ஹெவியா ஒர்க் பண்ணிருப்போம். சோ அவங்க கொஞ்சம் சிம்பிளா போதும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து கொஞ்சம் சிம்பிளா பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட் நெக்குக்கும் சேம் அதே பேக் நெக்ல என்ன டிசைன் வந்துச்சோ அதே தான் ஃப்ரண்ட் நெக்குக்கும் வர மாதிரி கொடுத்துருக்கோம். சோ இது வந்துட்டு கொஞ்சம் லோ பட்ஜெட்ல இருக்கிற ஒரு பிளவுஸ். இது ஓவராலா பாருங்க, இதோட லுக் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு. இதோட டெசல் எல்லாம் வந்துட்டு நாங்க கடையில தான் வாங்கிக்கிட்டோம். அடுத்து நீங்க பாக்குற சாரி, இது வந்துட்டு குபேர பட்டு சாரிங்க. இது வந்துட்டு நல்ல டார்க் ராமர் கிரீன்ல இருக்கு. பார்டர் வந்துட்டு கிரே கலர்ல கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இதுல கொடுத்த பிளவுஸ்ல ஆரி ஒர்க் பண்ண முடியல, அது கொஞ்சம் மெட்டீரியல் ஒரு மாதிரி இருந்ததுனால பண்ண முடியல. இதுக்கு தனியா நாங்க வந்து சில்க் காட்டன் எடுத்து அதுலதான் ஒர்க் பண்ணிருக்கோம். இதுல பாருங்க, நெக்லைன்ல வந்துட்டு பிளாரல் டிசைன் கொடுத்திருக்கு. கொடி கொடியா வர மாதிரி கொடுத்திருக்கு. சாரியில வந்துட்டு கொடி டிசைன் இருந்ததுனால நம்ம பிளவுஸ்லயே அது வர மாதிரி கொடுத்திருக்கோம். சோ சில்க் காட்டன் இது எல்லாமே வந்துட்டு நாங்களே வந்து மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம். சோ பிளைன்ல வந்துட்டு அந்த எக்ஸாக்ட் மேட்ச்க்கு எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. சோ கொஞ்சம் லைட்டா ஒரு ஷேடு வந்து டார்க்கா தான் இருக்கு பிளவுஸ் பீஸ். சோ அந்த மாதிரி தான் கிடைச்சது. சோ அதுல வந்துட்டு இந்த சாரி கலர் வந்துட்டு ஃபிளவர் வர மாதிரி நல்ல பிரைட்டா தெரியற மாதிரி கொடுத்திருக்கோம். ஸ்லீவ்லயும் வந்துட்டு நெக்ல என்ன கொடுத்திருக்கோமோ அதுதான் ஸ்லீவோட அந்த ரவுண்ட்லயும் கொடுத்திருக்கோம். மீதி போர்ஷன் எல்லாமே வந்துட்டு புட்டா வர மாதிரி கொடுத்திருக்கோம். சோ எல்லாமே அந்த ப்ளூ கலர், அந்த சாரி கலர் வந்துட்டு நல்லா டார்க்கா தெரியணும் அப்படிங்கறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த டிசைனும் வந்துட்டு நானே தான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரண்ட் நெக்லயும் பாருங்க, பேக் நெக்ல வர டிசைன் வந்துட்டு கண்டினியூ ஆகிற மாதிரி கொடுத்திருக்கு. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இது. ஏன்னா அந்த கலர் காம்பினேஷன் வந்துட்டு அவ்வளோ ஒரு பிரைட்டா இருந்துச்சு. சோ பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து டெசல் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கியிருக்கோம். அடுத்து நீங்க பாக்குறதுங்க, இதுதான் வந்துட்டு முகூர்த்த புடவை. நல்ல ஒரு ரெட் கலர்ல இருக்கு. அந்த பிளட் ரெட் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல ஒரு ரெட் கலர்ல இருக்கு. சூப்பரா இருக்கு சாரி. சோ சாரி ஃபுல்லாவே வந்துட்டு ரெட் கலர்ல தான் இருக்கு. இந்த ஓரத்துல மட்டும் கிரீன் ஷேட் கொடுத்திருக்காங்க. அந்த குஞ்சம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல கிரீன் வர மாதிரி கொடுத்திருக்கு. சோ இதுக்கு வந்துட்டு கிரீன்ல சில்க் காட்டன் எடுத்துதான் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்கோம். இது ரொம்ப கிராண்டான பிளவுஸ்ங்க. இதுதான் பிளவுஸ். ஆக்சுவலா வெயிட் செம்மையா இருக்கு. நெக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்றது பீட்ஸ், இது ஃபுல்லா வந்துட்டு பீட் ஒர்க் தான். இது வந்து கஸ்டமரே சென்ட் பண்ணின டிசைனு. நான் அதை அப்படியே வந்துட்டு காப்பி பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். சோ நெக்ல வந்துட்டு பீட் லைன் ஃபுல்லாவே பீட் லைன் கொடுத்துட்டு இங்க வந்து திலகம் ஸ்டோன் ஒட்டிட்டு அது சுத்தி வந்துட்டு பீட் ஒர்க் கொடுத்துருக்கோம். சோ ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கு பாருங்க இதோட ஒர்க். ஃப்ரண்ட் நெக்லயும் சேம் அதுவே வந்துட்டு கண்டினியூ ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். உண்மையில நல்லா வெயிட்டா இருக்கு. ஆக்சுவலா ஸ்லீவ்ல தான் இது வந்துட்டு ஹெவி ஒர்க். பாருங்க, ஸ்லீவ் ஃபுல்லாவே வந்துட்டு பீட் ஒர்க்குங்க. சோ அந்த டிசைன்ல என்ன சேம் இருந்துச்சோ அதே தான் நம்ம பண்ணிருக்கோம். இந்த இடத்துல மட்டும் இந்த கீழே ஓரம் இருக்கு இல்லைங்களா, இதுல மட்டும் அது நல்லா தெரியல. சோ அதனால நான் வந்துட்டு
நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலா பாருங்க ஸ்லீவ்ல வந்துட்டு பெண்டன் கொடுத்துருக்கு, லட்சுமி பெண்டன் கொடுத்துருக்கு. இதுதான் இதோட ஹைலைட்டே. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஸ்டோன் எல்லாமே வந்துட்டு நான் ரெட் கலர் தான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா ரெட் கலர் சாரீ அப்படிங்கிறதுனால நல்லா ரெட் வந்துட்டு கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ரெட் கலர் ஸ்டோன் தான் ஒட்டியிருக்கேன். ஸோ இது ஒரு கிராண்டான வெட்டிங் பிளவுஸுங்க, முகூர்த்த பிளவுஸ் இது. சரி ஓகேங்க, இப்ப பார்த்து இந்த 3 பிளவுஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கிராண்டான ஹெவியான பிளவுஸ் வேணும்னாலும் சரி, இல்ல நீங்க சிம்பிளா பாத்தீங்க இல்லைங்களா அந்த மாதிரி பிளவுஸ் வேணும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு என்ன மாதிரி பிளவுஸோட டிசைன் வேணுமோ உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு ஏதாவது பிளவுஸோட நீட் இருக்கு, எங்க கிட்ட வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க வந்துட்டு ஒரு டிசைன் அனுப்பி அந்த டிசைன்ல இருக்கிறது அப்படியே எக்ஸாக்டா வேணும் அப்படின்னாலும் நாங்க பண்ணி கொடுப்போம். இல்ல எனக்கு வந்து இந்த சாரிக்கு எது வந்து டிசைன் பண்ணா நல்லா இருக்குமோ, இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் நாங்க அதுக்கு தகுந்த மாதிரியும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். சரி ஓகேங்க, கண்டிப்பா இந்த பிளவுஸ்ல உங்களுக்கு எந்த பிளவுஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகேங்க, இன்னும் நிறைய டிசைன்ஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். பாய்.